உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எவ்வளவு தைரியம் இருந்தா தாலிய கழட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க யாரு கம்பெனி ஷட் டவுன் பண்ண? பாஸ், கம்பெனியை நடத்த விடாம இழுத்து மூடணுங்கிறது அவங்க நோக்கம் இல்ல. சீதாவை பழி வாங்கணும், அதுதான் அவங்களோட முழு நோக்கமே. அதுக்காக தான் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில தலையிட அவங்க யாரு சீதா? அதை எப்படி நம்ம அலோவ் பண்றது? பாஸ், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் தான் மகாலட்சுமிய கொன்னேன்னு அவங்க நம்புறாங்க. அதனாலதான் என்ன பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்க. அவங்களால கோர்ட்ல ஒன்னும் பண்ண முடியல. அதனாலதான் இப்படியெல்லாம் சிக்கல் கொடுக்கறாங்க. சீதா ராமுக்கு பொண்டாட்டியா இருக்க கூடாது, அதுதான் அவங்களோட ஆசை. ராம், நீ கொஞ்சம் அமைதியா இரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆமா பாஸ், அவங்க வழியிலேயே போனாத இதை சரி பண்ண முடியும். நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. அவங்க யாருன்னே தெரியாது, மகா சித்தி மாதிரி இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்காக அவங்க என்ன பேசினாலும் நம்ம பேசாம இருக்கணுமா என்ன? என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு நாம சும்மா இருக்கணுமா? இல்ல ராம், நான்சி ஏதோ ப்ரீ பிளானோட தான் வந்திருக்கா. மகா எழுதி கொடுத்தாங்களா இல்ல நான்சி ஏதாவது ஃப்ராட் பண்ணிருக்காளான்னு தெரியல. அப்படி ஏதாவது இருந்துச்சு நீ ஐபிஎஸ் ட்ரீட்மெண்ட் கூட அவளுக்கு. ஆமா ராம், எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை அவகிட்ட இருந்து காப்பாற்றணும், பிசினஸையும் அவகிட்ட இருந்து மீட்கணும். அதான் இப்ப முக்கியம். கோவப்பட்டா ஒன்னும் நடக்காது ராம். பாஸ், என்ன பண்ணுவாங்க? அவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த சீதாவா லண்டனான்னு பாத்துடலாம். நீ என்ன பண்ண போற? நேருக்கு நேரம் நின்னு சண்டை போட போறியா? சண்டை போட்டு ஜெயிக்க போறியா? சண்டை இல்ல பாஸ், இது வேற. நான்சிய போட்டிக்கு இழுக்கணும். போட்டியில நான்சிய ஜெயிச்சு இந்த வீட்டை விட்டு அவங்கள அனுப்பணும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா என்ன? திரும்ப அவங்க கூட உட்காந்து சீட்டு விளையாட போறியா? நீ ஜெயிச்சாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நானும் அவங்களும் விளையாடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.